நம்ம எல்லாருக்குமே ரோபோட் டாகை பற்றி தெரியும். சீனா ரோபோட் டாக்ல புதுசாக ரொம்ப ஸ்பீடாக போகிறது, பல்ட்டி அடிக்கிறது இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ரோபோட் டாகை இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய சோதனை ஓட்டத்தை எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ரோபோட் குதிரை அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜப்பான் நேற்று ஒரு பெரிய அறிவிப்பை உலக நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. 2050 இங்கே வாழக்கூடிய பூமியில் வாழக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள் இதில் தான் பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு இயந்திர குதிரை. இந்த இயந்திர குதிரை ஜப்பான் மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்காங்களா? இதே மாதிரியான இயந்திர விலங்குகளை வேறு ஏதாவது நாடு உருவாக்க ட்ரை பண்ணாங்களா? இந்த இயந்திர குதிரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய ப்ரோட்டோடைப்பை சொல்லும் போதே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கே, அது எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனை உள்ளடக்கியது? இது சாத்தியமா இல்லையா? பல கேள்விகள், ஆனால் புதுமையான தகவலாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். MIT மேசச்சூசெட் பயோமெட்ரிக் ரோபோட்டிக் லேப். இந்த லேபை பற்றி தெரியாதவங்க தயவு செஞ்சு MIT பயோமெட்ரிக் லேப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். டார்பாவை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம். படிக்காத டிபி ட்ரூப்ஸ் தமிழ் பொக்கிஷம் டார்பா அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட காணொலிகள் வரும். ஃபேஸ்புக் ஏன் உருவாக்கப்பட்டது, நம்ம ஒரு DRDO மாதிரி டார்பா எவ்வளோ தில்லாலங்கடி பண்ணி அமெரிக்காவுக்கு பெரிய பெரிய ஆயுதங்களை உருவாக்குனாங்க, அணு ஆயுதம் உருவாக்கப்பட்டது எப்படி, டார்பாவினுடைய ஹிடன் ப்ராஜெக்ட் சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அதனுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த பிளேலிஸ்ட்டில் பேசியிருக்கோம். இந்த டார்பா இந்த MIT பயோமெட்ரிக் ரோபோட்டிக் லேப் அப்படின்னு சொல்கிற இந்த லேபுடன் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்க. M3 ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்பாவினுடைய மேக்ஸிமம் மொபிலிட்டி அண்ட் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம், இதை தான் M3 ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த M3 ப்ரோக்ராமை யார் கூட இணைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MIT பயோமெட்ரிக் ரோபோட்டிக் லேப் கூட இணைக்கிறாங்க. ஃபண்ட் பண்ணுறாங்க. ஃபண்ட் பண்ணி நீங்கள் சீட்டாவை உருவாக்குங்க, ஒரு மினி சீட்டாவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறத கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இயந்திர சீட்டா அப்படிங்கிறத உருவாக்கப்படுது. அந்த இயந்திர சிறுத்தை அப்படிங்கிறது இப்போதும் டெவலப்மெண்ட்டில் தான் இருந்துட்டு இருக்கே தவிர ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்னும் டெவலப் ஆகி முடியலை. அந்த இயந்திர சிறுத்தை ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், டார்பா சொல்லக்கூடிய விளக்கம், மனிதர்கள் போக முடியாத இடத்துக்கு ரோபோட்ஸ் அப்படிங்கிறது 2 கால்கள் வைத்து போகிறத விட 4 கால் உள்ளடக்கிய ரோபோட்ஸ் எளிமையாக போயிடும், ரொம்ப விபத்துகள் அப்படிங்கிறது கம்மியாகும், சீக்கிரமாக நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தான் இந்த இயந்திர சிறுத்தைகளை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு புறம் இருக்கும்போது தான் ஜப்பானில் ஒரு எக்ஸ்போ அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அந்த எக்ஸ்போவினுடைய பெயர் ஒசாகா எக்ஸ்போ 2025 அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸ்போவில் கவாசகி நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. கவாசகி அப்படின்னு சொல்லும்போது பைக்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஜப்பான் டெக்னாலஜி அப்படின்னா அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவும் இருக்குது. இந்த கவாசகி ஒரு இயந்திர குதிரையை களம் இறக்குகிறார்கள். அதை அன்வீல் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னா சும்மா மாசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கவாசாகி重工業は今日大阪・関西万博に展示する水素で動く4脚ロボット。அதனுடைய இன்ட்ரோ, அது எப்படி ஒர்க் ஆகும், அதனுடைய CGI வீடியோஸ் அப்படிங்கிறது எல்லாமே வெளியிடும்போது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்டாங்க. சரி, அப்படியே நிப்பாட்டு விக்கி, இப்போ தான் ரோபோட் இல்லாட்டி ஆளில்லா தானியங்கி கார்கள், ட்ரோன்ஸ் இதெல்லாம் உருவாக்கும் போது இயந்திர விலங்குகள் அப்படிங்கிறது நமக்கு தேவையா? இந்த கேள்வி நமக்குள்ளே வரலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் விலங்குகளுக்கு பதிலாக நம்ம இயந்திர விலங்குகள் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு முன்னாடியே பறவைக்கு பதிலாக தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி விமானங்கள் எல்லாமே உருவாக்கணும். ஸோ பறப்பதற்கு விமானங்கள், ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லியும், நடப்பதற்கு மனிதர்கள் மாதிரியே ரோபோட்டும், மனிதர்கள் ரோபோட் மாதிரியே இயந்திர விலங்குகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தேவையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால தான் ரோபோட் டாக் அப்படிங்கிறதான் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இயந்திர உலகத்தில் இயந்திர குதிரையை மனிதர்கள் அவங்களுடைய ஒரு த்ரில் சீக்கிங்காக மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக யுத்த காலத்திலும்
பெரிய அளவில் இயற்கை பேரிடர் காலத்திலும் இந்த இயந்திர குதிரை அப்படிங்கிறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சைஃபை ஃபிலிமை நம்ம முன்னாடி காண்பிக்கிறாங்க. இந்த இயந்திர குதிரைக்கு அவங்க போட்டிருக்கிற பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ, கோர் லியோ அப்படிங்கிறது தான். இந்த கோர் லியோ அப்படிங்கிற இயந்திர குதிரை சாதாரண ஒரு குதிரை கிடையாதான். இதுல ஹைட்ரஜன் ஃபியூல் அப்படிங்கிறத வச்சு தான் 4 கால்களும் இயங்க போகிறது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூலால் இது இயங்குவதனால் கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டுக்கு இது எந்த விதத்திலையும் பிரச்சனையாக மாறாது அப்படின்னு சொல்லி கவாசகி நிறுவனம் சொல்கிறாங்க. இந்த இயந்திர குதிரைக்கு சைலண்ட் பட் டெட்லி அப்படிங்கிற வேறொரு புனைப்பெயரையும் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஃபியூல் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த 4 கால்கள் நம்ம நினைக்கிற ஸ்பீடை விட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், மல்டிபிள் டெரைனாக இருக்கட்டும், மேடு பள்ளமாக இருப்பதாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப சறுக்கலான ஒரு பாதையாக இருக்கலாம், இப்படி எல்லா இடத்துலையுமே அதனால் இயங்க முடியும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க கவாசகி நிறுவனம். இதில் இந்த கோர் லியோ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், எத்தனையோ பைக் வந்துருச்சு, ஆனாலுமே இங்கே இருக்கக்கூடிய பலரும் சூப்பர் பைக் அப்படிங்கிறதையும் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய அளவில் விரும்பி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு த்ரில் சீக்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இந்த கோர் லியோ வழியாக மனிதர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான், அதே மாதிரி இந்த காலத்தில் நம்மளால் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனித சமுதாயத்துக்கும் வரும். ஒரு காலகட்டத்தில் குதிரை ஓட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதே மாதிரி ட்ரெண்ட் இப்போ மாறி இயந்திர குதிரை ஓட்டுவது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறலாம் அப்படிங்கிறத கவாசகி நிறுவனம் நினைக்கிறார்கள். கம்ப்ளீட்டா இதனுடைய பாடி எல்லாமே கார்பன் ஃபைபரால் உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. ஹைட்ரஜன் ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டோம். இதனுடைய சிசி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 150 சிசி ஹைட்ரஜன் என்ஜின் அப்படிங்கிறதும் இந்த உடம்புக்குள் புகுத்தப்படும் அப்படிங்கிறதும். அடுத்ததா இதனுடைய கால்கள் தான். இந்த இயந்திர குதிரை கோர் லியோ இருக்குல்ல, இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு கோ பைலட் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. அது ஃபுல்லாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோ பைலட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட கோ பைலட்டை இப்பவே கவாசகி நிறுவனம் பேட்டன்ட் வாங்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. நைட் விஷன் ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், டெரைன் சென்சார்ஸாக இருக்கட்டும், லெக் மூவ்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதனுடைய எல்லா விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த கோர் லியோ அப்படிங்கிறது ஏறுது, மேலே மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் 4 லெக்கில் எந்த மாதிரியான சஸ்பென்ஷன் இருக்கணும், எந்த மாதிரி டிகிரியில் அது சுருங்கி விரியணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஏஐ டிசைட் பண்ணுமா. இப்படி டிசைட் பண்ணுறதுனால மேலே உட்காந்து இதை ரைட் பண்ணுறவங்களுக்கு எந்த விதத்திலும் நம்ம ஒரு குதிரையில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்து இதை ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக சறுக்கக்கூடிய பாதைகள் இருந்தது என்றாலும் இதுக்கு கீழே இந்த லெக்குக்கு கீழே ஒரு ரப்பர் ஹூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரப்பர் ஹூஸுக்கு கீழேயும் ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்குமா. அந்த சென்சார்ஸின் அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு குதிரை ஓட்டும் போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் நம்ம பைக்லயே அந்த பக்கம் இந்த பக்கமும் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுடைய பாடி வெயிட் எந்த பக்கம் சாய்கிறதோ அதை சென்ஸ் பண்ணி உடனடியாக அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குமா. கேட்பதற்கு நல்லா தான் இருக்கு. இது ஏன் தேவை அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொல்ற ஒரே ஒரு விளக்கம், பொதுவாக மலையேறக்கூடிய மனிதர்கள், இராணுவம், மருத்துவம், இது எல்லாத்துக்குமே இந்த இயந்திர குதிரை வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையை கொடுக்குறாங்க. வெர்பல் கமாண்டாக இருக்கட்டும், கிராஷ் ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான பேட்டன்ட் தான் இப்போ கவாசகி வாங்கி வச்சிருக்காங்க. இதே அந்த ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்களே, இந்த சிஸ்டத்தை 2050 கோர் லியோவில் செயல்படுவதற்கு முன்பாகவே 2035க்குள்ள அவங்களுடைய மோட்டார் சைக்கிளில் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலையும் கவாசகி நிறுவனம் அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா ஸ்டியரிங் அப்படிங்கிறதே இருக்காதா? நம்ம ஹேண்டில் எந்த மாதிரியான ஸ்டியரிங் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியது BMW விஷன் நெக்ஸ்ட் 100 அப்படிங்கிற ஒரு கார் தான். இந்த விஷன் நெக்ஸ்ட் 100 அப்படிங்கிறத BMW பல வருடங்களாக உருவாக்கிட்டு இருக்காங்க. BMW நிறுவனத்தினுடைய 100வது ஆண்டு தினத்தின் போது இந்த காரை மனிதர்களிடையே அறிமுகம் செய்ய வேண்டும், அது ஒரு லிமிடெட் எடிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது BMW வாழ்நாள் கனவு. அதில் எந்த மாதிரியான ஸ்டீரிங் டைப் இருக்குமோ அதே லெவலில் இங்கே இந்த கோர் லியோ அப்படிங்கிறதுக்கான அந்த முதுகு பகுதியில் ஒரு ஸ்டியரிங் கண்ட்ரோல் மனிதர்களுடைய கை மூமெண்ட்டை வச்சுட்டு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியான
புது டிசைனை உருவாக்குவதாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சைபர் ட்ரக் ஆஃப் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொன்னாலும் இதற்கு இன்னொரு பெயர் கொடுத்திருக்காங்க. டெஸ்லாவினுடைய சைபர் ட்ரக் ஆஃப் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லி அழைத்தாலும் இதனுடைய தீவிரமான ஏஐ நுட்பமும் அது கூடவே ஒரு இயந்திர குதிரையினுடைய பவர் அப்படிங்கிறதும் மனிதர்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் என்கிற தகவலையும் இப்போது உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. சரி, இதுல உறுதிப்படாத தகவல்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இது ஹைட்ரஜன் ஃபியூல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. இதனுடைய டோட்டல் வெயிட் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையா சொல்லலை. இது எத்தனை கிலோகிராம் வரை தூக்கிட்டு போகும் அப்படிங்கிறதும் சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த கோர்லியோ இல்லாட்டி இயந்திர குதிரையில் ஆயுதங்களை ஏதாவது எய்ம் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்ட் அது கான்ஸ்பிரசி தான். அதே மாதிரி இதை ரைட் பண்ணக்கூடிய அந்த மனிதன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பிரத்யேக ஹெல்மெட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த ஹெல்மெட்டுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய டிஸ்பிளே, நேவிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஆரோ மார்க், அது கூடவே கிராஷ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதும், டெரெயின் எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது, வெதர் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா, ஆல்டிடியூடை பேஸ் பண்ணி மனிதனுக்கு தேவையான உதவிகள் என்னெல்லாம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவும் இந்த கோர்லியோ இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த ஒரு கவாசகி நிறுவனம் அறிவித்திருந்தாலும் இது ஜஸ்ட் அ புரோட்டோடைப் தான். வாழ்நாள் முழுவதுமா இந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தை ஓட்ட வேண்டும் அப்படிங்கிற மனிதர்கள் மத்தியில் இப்படி ஒரு இயந்திரம் வரப்போகுது என்கிற தகவல் புதுமையானதாக இருந்தாலும் இது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் ஓரிரு வருடங்களில் கவாசகி நிறுவனம் அறிவித்து விடுவார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் எப்படி இந்த ரோபோட் டாக் அப்படிங்கிறத ஒரு வருடமாக அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று வருமாங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ மறுபடி இயந்திர குதிரைகள் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கின்றன. இந்த இயந்திர குதிரைகள் வருங்காலத்தில் எப்படி மனிதர்களை ஆட்சி செய்ய போகிறது, இல்லை இதை எப்படி அடக்கி நாம் ஆளப்போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரும் போட்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ கோர்லியோ அப்படிங்கிற இந்த இயந்திர குதிரை எப்படி இருந்தது, அதனுடைய ஒட்டுமொத்தமான பிரமிப்பு எப்படி இருக்குது உங்கள் மனசில் அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப புதுமையான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.